ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டி மாவட்டத்தில் இருக்கிற மஸ்னகுடி பக்கத்தில் இருக்கிற முதுமலை டைகர் ரிசர்வ்ல தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து நாம தெப்பக்காடு முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம சஃபாரியில போயிட்டு வேன் சஃபாரியில போயிட்டு வேற லெவல் அட்வென்ச்சரா இருந்துச்சு. பார்க்காம இருந்தா அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நம்ம மஸ்னகுடி பக்கத்தில் இருக்கிற இந்த டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, முதுமலை டைகர் ரிசர்வ், அவங்களுக்கு ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருக்குங்க. 5:30 ஈவினிங் 5:30க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க எலிஃபென்ட் கேம்புக்குள்ள நம்ம பார்க்கறதுக்கு. எலிஃபெண்ட்டை பக்கத்தில் இருக்கிற ஆறுல வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கு ஃபுட் ஃபீட் பண்றது இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம முதுமலை எலிஃபென்ட் கேம்ப் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம மேலே பார்க்கறது தான் வந்து முதுமலை டைகர் ரிசர்வோட என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஏரியாங்க. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தா உங்களுக்கு எலிஃபென்ட் கேம்ப் போறதுக்கான வழி இருக்கும். இங்க பாருங்க, ஊட்டிக்கு இங்கிருந்து 36 கிலோமீட்டரு, குன்னூருக்கு 56, கோத்தகிரிக்கு 65, கோயம்புத்தூருக்கு 120. ஸோ இதுக்குள்ள நேரா போனோம்னா இந்த பிரிட்ஜ் தெரியுது பாத்தீங்களா, அங்கிருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல எலிஃபென்ட் கேம்ப் இருக்கும். வாங்க மக்களே போலாம். இன்னும் 1/2 hour இருக்கு எலிஃபென்ட் கேம்ப் ஓபன் பண்றதுக்கு. போய் பார்க்கலாம் மக்களே. இதுதான் வந்து மசனகுடியில இருந்து கூடலூர் போற வழிங்க. அந்த வழியில தான் வந்து நமக்கு முதுமலை டைகர் ரிசர்வ் கேம்ப் இருக்கும். இந்த பிளேஸ் வந்து தெப்பக்காடு அப்படிங்கிற ஏரியா. ஃப்ரண்ட்ல பாருங்க சுவனீர் ஷாப்பு, நிறைய டூரிஸ்ட் மக்கள், இன்னைக்கு நிறைய கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ சஃபாரி எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கிளைமேக்ஸை எலிஃபென்ட் கேம்ப்ல அலோவ் பண்ணுவாங்க. வாங்க போலாம். இந்த ஜீப்ஸ் எல்லாம் வந்து லோக்கல்ல டிராவல் பண்றதுக்குங்க. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் குரங்குகளா இருக்கு பாருங்க. ஏதோ லோக்கல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குங்க, ட்ரைபல் மக்களோட ஃபெஸ்டிவல். இங்க 2 குரங்கு பசங்க உட்கார்ந்துருக்கானுங்க பாருங்க. வாங்க பக்கத்துல கோவில் பக்கத்துல போய் பார்க்கலாம். எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாரு அங்க கோவில்ல. இந்த பிரிட்ஜ் வழியா தான் போகணும் எலிஃபென்ட் கேம்புக்கு. கீழே ஒரு அழகான ஆறு ஓடுது பாருங்க. இந்த ஆறுல தான் கொண்டு வந்து குளிப்பாட்டுவாங்களாம் கேம்ப்ல இருக்கிற யானைகளை எல்லாம். வாங்க போலாம். ட்ரைபல் மக்களோட யூனிக் கல்ச்சரை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு, எலிஃபென்ட் கேம்போட சேர்த்து. நிறைய வழி இருக்குங்க ஊட்டி போறதுக்கு. கூடலூர்ல இருந்து நம்ம இந்த மாதிரி யூனிக் வேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா நிறைய பியூட்டிஃபுல்லான கல்ச்சர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கல்ச்சர், எக்கோ சிஸ்டம் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. எலிஃபென்ட் கேம்ப் மேல இருக்குங்க. ஸோ இதுக்குள்ள போயிட்டு உள்ள போகணும். 5:30க்கு அலோவ் பண்ணுவாங்க. மக்களே, இங்க பொக்காபுரம்ங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. சிவன் கோவில், மாரியம்மன் கோவில். அங்க ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது வந்து சிவன் கோவிலுங்க. சிவன் கோவில்ல இருந்து நம்ம ஆத்துல தண்ணி எடுத்துட்டு, தீர்த்தம் மாதிரி தண்ணி எடுத்துட்டு பொக்காபுரம் வரைக்கும் போறாங்க. 10 கிலோமீட்டருங்களா இங்கிருந்து. இங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் போறாங்க.
மக்களே இதெல்லாம் ஃபாரஸ்ட் வேன். நம்ம ஸ்கூல் மக்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆபீசர்ஸோட பசங்களுக்கு ஸ்கூல் வேன் போல. எலிஃபென்ட் கேம்ப் வந்து மார்னிங் 8:30 to 9ங்க. அதுக்கப்புறம் 5:30 to 6. மணி 5 ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு ஓபன் பண்றதுக்கு. முதுமலை புலிகள் காப்பகத்துக்குள்ள இருக்கிற யானை முகாம் தெப்பக்காடு. இதுதான் என்ட்ரன்ஸ் மக்களே. வெயிட் பண்ணலாங்க. யானைய தொந்தரவு தாங்க எங்க பார்த்தாலும் அடி தடி பண்ணிட்டு இருக்கானுங்க அநியாயத்துக்கு. அந்த பக்கம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா, அதுக்குள்ளதான் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. வெயிட் பண்ணலாம். இன்னும் 5 minutesல ஓபன் பண்ணிடுவாங்க. மக்கள் அசம்பிள் ஆயிட்டாங்க பாருங்க. இன்கேஸ் நீங்க சஃபாரி போனீங்கன்னா தெப்பக்காடு முதுமலை டைகர் ரிசர்வ்ல அந்த டிக்கெட்டோட சேர்த்து எலிஃபென்ட் கேம்புக்கும் எடுத்துக்கலாங்க. தனியா வந்தீங்கன்னா இதுக்கு பர் ஹெட் 30 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 15 rupees. எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாருங்க. வீக்கெண்ட்லாம் இன்னுமே ரஷ் அதிகமா இருக்கும். விடுங்கப்பா விடுங்கப்பா, எல்லாரும் எக்ஸைட்டடா காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே இது பாருங்க, முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடு டிக்கெட்டு. நாம வந்து சஃபாரி போனோம், அதனால 340 rupees வேன்ல. ஸோ இந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம எலிஃபென்ட் கேம்பும் போய்க்கலாம். இன்கேஸ் நீங்க எலிஃபென்ட் கேம்ப் மட்டும் வாங்கணும்னா அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்து 30 rupees டிக்கெட் கொடுத்து வாங்கணும் அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு 15 rupees. வாங்க போ, உள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே நாம எலிஃபென்ட் கேம்புக்குள்ள வந்தாச்சுங்க. டிக்கெட் எல்லாம் காமிச்சிட்டு வெல்கம் டு முதுமலை யானைகள் காப்பகம். இங்க பாருங்க எவ்வளவு யானைகள் நின்றுட்டு இருக்கு. க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம். ஸோ மக்களே 5:30க்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. 5:30ல இருந்து 6:15 வரைக்கும் நாம யானை காப்பகத்துக்குள்ள இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 45 minutesன்னு வச்சுக்கோங்களா. செம்ம யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. மிஸ் பண்ணக்கூடாது. ஊட்டி வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத பிளேசஸ்லாம் இதுவும் ஒன்று. கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. நல்ல ரஷ் இருக்குங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேலாம் இன்னுமே ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம், க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கரும்பெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு யானைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. உள்ளேயே வந்து ஃபாரஸ்ட் வெட்டனரி டிஸ்பென்சரி இருக்குது, வன கால்நடை மருந்தகம். இதுகளை பராமரிக்கணும்ல, பராமரிக்கிறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சுருக்காங்க. இது எலிஃபென்ட் ஃபீடிங் கேம்ப். யானைகள் உணவகமா?
மனிதர்கள் சாப்பிடுற உணவகத்தை தானே பார்த்திருப்பீங்க. இது யானைகள் உணவகம். ஒவ்வொரு யானைக்கும் பேர் வச்சிருக்காங்க. இவன் வந்து ரகு. யானைகளின் அருகில் சென்று ஆபத்தை தேடிக்கொள்ளாதீர். யானைகளுக்கு உணவுகளை தராதீர். புகைப்படங்கள் எடுக்க உரிய ரசீது தேவையாம். அப்பா, இது எவ்வளவு ஜெயிண்டா இருக்கான் பாருங்க. ஓ, எவ்வளவு பெரிய தந்தம். ஓ மை காட். இவன் பேரு அண்ணாங்க. ஐயோ, சான்ஸ் இல்லைங்க. எவ்வளவு ஜெயிண்டாண்டிக்கா இருக்கான் பாருங்க. மக்களே, கணேஷும் அண்ணாவும் செம்ம ஜெய்ஜாண்டிகா. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. எத்த பெரிய தந்தம் வச்சிருக்கான் பாருங்க. அநியாயங்க, சான்ஸே இல்ல. ஐயோ, நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க. பாங்கர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பாங்கர்கள் இருப்பாங்க போல. அவங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட் கேர் எடுத்து அதோட நெயில்ஸுக்கு, பாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய தந்தம் பாருங்களா, எப்படி நீட்டிட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்க, ஜெய்ஜாண்டிகா. ஓ மை காட். கரும்பு சாப்பிட்டு இருக்காங்க. கரும்பு, மூங்கில் அரிசி, இதெல்லாம் இதுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவனை ஏனோ தூரத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க, முரட்டு பையன் போல. அச்சோ, அழகு. உள்ளுக்குள்ள நிறைய மயில்கள் இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஆஹா, சான்ஸே இல்ல. வைல்டர்னஸ்ல இயற்கையா இதுகளை ரசிக்கிறதே வேற லெவலுங்க. செம்ம வைப்ஸா இருக்கு. அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஓ, கியூட்ல. சமத்து பசங்களா இருக்கானுங்க. எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. பாகன்கள் கிட்ட அவ்வளவு செல்லம் கொஞ்சிட்டு இருக்கானுங்க. குட்டீஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்டடா பாத்துக்கிட்டு இருக்கு. முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல் ஆன தெப்பக்காடி யானைகள் காப்பகம். அம்மாடியோ, சவுண்டு பாத்தீங்களா? மக்களே, இங்க பாருங்க, பொம்மி யானை குட்டி. குட்டி யானைங்க இது. செயின் போட்டு வச்சிருக்காங்க குட்டிக்கு. ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவானுங்கள, அதனால. அச்சோ, செம்ம கியூட்டா இருக்குங்க. குட்டில எல்லாமே அழகுதான். சின்ன தந்தம் வளர்ந்துருக்குங்க. காது நோண்டுறான் பாருங்களா. அச்சோ, அழகு புள்ள. ஆட்டம் பாத்தீங்களா? கரும்பு கொண்டு வந்திருக்காரு.
அம்மா பாரு, அம்மா பாரு, சிரிடி வராது சிரி. சேஃப்டியா நம்ம நின்று பார்க்கறதுக்காக இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, ரொம்ப பக்கத்துல விடுறது கிடையாது. ஸோ குழந்தையில கூட்டிட்டு வந்தாலும் நீங்க சேஃபா நின்று பார்க்கலாம். ஏதோ ஆயில் மாதிரி அப்ளை பண்றாங்க காலுக்கு. அழகா கால் நீட்டி காமிக்கிறான் பாருங்களா. பாகர்களுக்குன்னு கம்யூனிகேட் பண்றதுக்கு சைன் கோட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சைன் கோட்ஸ் சொன்னா என்ன சொல்றாங்களோ அது கேட்கும். ரகுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க போல ஆயில் காலுக்கு. பொம்மிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்ளை பண்ணி கூட்டிட்டு போறாங்க குளிக்க வைக்கிறதுக்கு. எப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது பாருங்களா. பொம்மி குட்டி. ಇದು ಸಿಕ್ಕೋದೀಗ ಇಲ್ಲ ಇದು ಬೇರೆ ಇದೆ ಎರಡಿದೆ ಮೇಲ್ಗಡೆ ಅದು ಯಾರು நிறைய ரஷ் வருதுங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. ஒருத்தர் காய் காமிச்சிட்டு இருக்காரு. இங்க வந்து யானைகளுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ஸ் கிராம், ராகி, ரைஸ், சால்ட், ஜாகரி, மினரல் மிக்சர், கோகனட், சுகர் கேன். ஹார்ஸ் கிராம்னா கொள்ளு, கொள்ளு, ராகி, அரிசி, உப்பு, வெல்லம், மினரல் கலவை, தேங்காய், கரும்பு இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஃபுட்டு. என்னென்ன பேர்ல இருக்கோ யானைங்க அதுக்கு பேரெல்லாம் எழுதி அதுக்கு கரெக்டா வச்சிருக்காங்க ஃபுட்டு. எடுத்தாங்களா அவரு அவசியம் இல்லை.
மக்களே இங்க பாருங்க, ஃபுட் க்ளோஸ் அப்ல ரைஸ் கேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா, அழகா வாய்க்குள்ள ஊட்டி விடுறதுக்கு. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு யானைகளோட பேரு, அதோட ஜெண்டரு, எவ்வளவு வயசாகுது, அடல்ட்டா பெருசா, இதெல்லாம் போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பார்ன், கேப்சர், ரெஸ்கியூ, அதுக்கப்புறம் எந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அதை தத்தெடுத்தாங்க, அதாவது ஆனமலை, முதுமலை, பொள்ளாச்சி, சத்தியமங்கலம், கூடலூர், திருப்பத்தூர்லாம் கூட இருந்திருக்குங்க யானைங்க. வாவ். திருவண்ணாமலையில கூட இருந்திருக்குங்க. ஹோசூர் ஃபாரஸ்ட் டிவிஷன், சத்தியமங்கலம், இங்கிருந்தெல்லாம் எடுத்து இங்க கொண்டு வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க மக்களே. சூப்பர்ல. ஃபுட் ரெடி ஆயிருச்சு, அதை சாப்பிடுறதுக்கு. சரிதா? குட்டியான சவுண்ட் போடுறது பாருங்களா, இது ரெண்டுமே குட்டி, ரகுவும் பொம்மியும். இதுதான் இல்லாத குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. சவுண்ட் பாத்தீங்களா? மக்களே இங்க பாருங்க, ஃபாரஸ்ட் இந்த மாதிரி நிறைய சஃபாரி ஜீப்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ஃபாரஸ்ட் குள்ள டிராவல் பண்றதுக்கு. இவன் தான் that gigantic boy. எப்படி செல்ல மாதிரி நிக்கிறான் பாருங்க. நிக்கிற சைஸ பாருங்களா, அழகா அந்த செவுத்து மேல கழுத்து வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்கான் அழகா. டேய் என்னடா பண்ற? யானைகளுக்கு பின்னாடி எவ்வளவு மைல்கள் ஓடிட்டு இருக்கானுங்க பாருங்களா. அங்க ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டும் தனியா காட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. குறும்பு பையன் போல. இது வேப்ப எண்ணெயாங்க, கால்ல வெடிப்பு, புழுக்கள் இதெல்லாம் இதாக எஃபெக்ட் ஆகாம இருக்க இந்த மாதிரி வேப்பனை தடவுறாங்க அதுகளோட நெயில்ஸ்ல எல்லாம். மக்களே எங்க பாருங்களா, தோகையை விரிச்சிட்டு ஒரு மயில.
அங்க பாரு அங்க மக்களே, நம்ம கண்குளிர யானைகள் காப்பகத்தை பார்த்தாச்சு, ஃபீட் பண்றதெல்லாம் பார்த்தாச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அழகா சன்செட் ஆயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டேஸ்ன்னு சொல்லலாம். சான்ஸே இல்லைங்க. ஐயோ, இங்க பாருங்க, கரும்பு ரைஸ் பால்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது சாப்பிடுறது எல்லாமே எவ்வளவு சத்தான பொருட்கள் பாத்தீங்களா? The beautiful sunset in தெப்பக்காடு யானைகள் காப்பகம். மக்களே, நாம கண்குளிர தெப்பக்காடு யானைகள் காப்பகத்தை பார்த்தாச்சுங்க. நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. முதுமலை மசனகுடி பக்கம்லாம் வந்தீங்கன்னா, ஊட்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். வேற லெவல். மார்னிங் வரணும், இல்லாட்டி ஈவினிங் வரணுங்க. ஈவினிங் வந்து 5:30லேருந்து 6:15 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சஃபாரி வந்து காலையிலேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க. லைக் வேனில் போகலாம் அல்லது ஜிப்சியில் போகலாம். வேனுக்கு வந்து 340. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் சஃபாரி. அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வைல்டு அனிமலெல்லாம் ஸ்பாட் பண்ணலாம். இதுதான் ஹைலைட்டு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு எங்கேயும் வந்து நிறைய பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ வாங்க போகலாம்.
ஸோ மக்களே நம்ம பிரியா விடை கொடுத்துட்டு போலாங்க. அங்க மயில் ஓடிட்டு இருக்கான் பாருங்களேன், குடுக்குடு குடுக்குடுன்னு. நிறைய மயில்களும் இருக்காங்க. கிளம்பிட்டான். எங்க கிளம்புறான்? சாப்பிட்டாச்சு, போய் குளிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிடுவானுங்க போல. பாய் பாய் அண்ணா. மக்களே வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க பாருங்களா. அவனு காட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கும் போல. பாகன்கள் மேல உட்காந்துட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போறானுங்க. டிஸ்பர்ஸ், அசம்பிளி முடிஞ்சு டிஸ்பர்ஸ் ஆகி கிளம்புற மாதிரி. ஸோ மக்களே, நம்ம தெப்பக்காடு யானைகள் காப்பகத்தை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from தெப்பக்காடு யானைகள் காப்பகம்ங்க.